என் டி ராமாராவ் இருக்கார்ல, ஆந்திராவோட முன்னாள் முதலமைச்சர். இவர் 1982ல் தெலுங்கு தேசம் அப்படின்ற கட்சி ஆரம்பிக்கிறார். 1983ல் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வாக்குகள் குவியுது இவருக்கு. அதாவது ஒரு அறிமுக கட்சி சார்ந்து இவ்வளோ வாக்குகள் இவருக்கு தான்பான்னு இந்தியா முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ வாக்குகள் 46.3% வாக்குகளை பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறாப்புல என்டிஆர் அவர்கள், தெலுங்கு தேசம் பார்ட்டி சார்ந்து. அடுத்த வருஷம் இட் மீன்ஸ் 1984ல் என்னாவது, இருதய ஆப்ரேஷனுக்காக இவர் அமெரிக்கா கிளம்புறாருங்க. இவர் எப்போ கிளம்புவார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, யார், நதேந்திரா பாஸ்கர் ராவ், இவர் நிதி அமைச்சர் அந்த டைமில் என்ன பண்ணிட்டாப்ல, எனக்கு தான் இந்த கட்சியில் எம்எல்ஏக்களோட ஆதரவு அதிகமாக இருக்குது, பெரும்பான்மை எனக்கு தான் சொல்லிட்டு என்ன ஆட்சி அமைக்க ஆளுநர் கூப்பிடணும், அழைப்பு விடுக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாப்ல அந்த டைமில். ஆனால் அப்போ ஒரு ஊரில் என்டிஆர் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு, இவர் இங்கே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. ஆளுநர் கிட்ட அதிருப்தி எம்எல்ஏக்கள் பட்டியல் இருக்குல்ல, இதை சப்மிட் பண்ணிட்டாருங்க. ஆளுநர் என்ன தெரியுமா பார்ப்பாரு, நீங்கள் யார் என்னன்றதை பார்க்க மாட்டார், உங்களுக்கு எவ்வளோ பெரும்பான்மை இருக்குது இதை மட்டும் தான் பார்ப்பாங்க. அவர் அதை மட்டும் பார்த்துருக்காப்புல. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய முடிவு எடுத்துட்டாருங்க. அப்போதைய ஆளுநர் தாக்கூர் ராம்லால் பெரிய முடிவு எடுத்துட்டாப்புல. என்டிஆரோட ஆட்சி இருக்குல்ல, கலைச்சிட்டாங்க லிட்டரலாக அந்த டைமில். இந்த நரேந்திரா இருக்கார்ல, இவரை முதலமைச்சரை பதவி பிரமாணமே பண்ணி வச்சிட்டாரு ஆளுநர். இவ்வளோ ஸ்பீடாக இப்போ எல்லா வேலையும் பட்டு முடிஞ்சிருச்சு. இந்த விஷயம் அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சுங்க, என்டிஆர் காதுகள் வரைக்கும். அவர் பதறி போயிட்டார். என்னப்பா நடக்குது ஆந்திராவில் அப்படின்ட்டு. கிளம்பு ஆந்திராவுக்கு, அங்கேருந்து உடனடியாக கிளம்பி இங்கே வராரு. வந்தவர் தன்னோட ஆதரவு எம்எல்ஏக்கள் இருப்பாங்களே அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு டெல்லி போயிட்டார். டெல்லிக்கு என்ன ப்ரோ, யாரையாச்சும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறான்னு கேட்டிங்கன்னா, போராட்டம், பெரிய போராட்டம். குடியரசுத் தலைவர் மாளிகை இருக்குல்ல, அது முன்னாடி அமர்ந்து ஒரு மெகா போராட்டத்தை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் என்டிஆர் அவர்கள். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறார், ஒரு கட்டத்தில் இது இப்படியே வளர விட வேணான்னு சொல்லிட்டு என்டிஆரை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டார் நேரில். என்டிஆர் போனாருங்க பேசுறதுக்கு. பேசும்போது என்டிஆர் என்ன சொன்னார், ஏங்க பெரும்பான்மை இப்போ இல்லை அப்படின்னா ஆட்சியை கலைச்சிருவீங்களா, இதுதான் விதி சொல்லுதான் சட்ட விதி. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க உத்தரவிடணும், இதுதானே ஆளுநர் வேலை, அதை மட்டும் தானே அவர் பண்ணியிருக்கணும். அதை விட்டு எதுக்காக அவரே தன்னிச்சையாக ஆட்சியை கலைக்க முடியும், கலைச்சிருக்காரு. கலைச்சது மட்டும் இல்லாமல் பதவி பிரமாணம்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இது ஆளுநரோட வேலை கிடையாது அப்படின்னு சொன்னார். ப்ரோ, ஆளுநர் சட்டம்லாம் தெரியாமல் பண்ணியிருப்பாரு. என்டிஆர் ஏதோ ஆர்வத்தில் போய் பேசுறாரு, ஒரு நடிகராக உள்ளே வந்தவர் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். விஜய் எப்படி தற்கொலை நடிகர்னு பல பேர் நினச்சிங்க. அதுக்கப்புறம் கவுண்டிங் அப்புறம் தெரிஞ்சிச்சுல யார் என்னன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எதிர்பார்ப்பா அப்போ இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்டத்தில் ஆந்திராவிலேருந்து ப்ரெஷரை பெருசாக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்த மக்கள்லாம். என்டிஆருக்கு ஆதரவாக ஆந்திராவில் பெரிய போராட்டம், மக்கள் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க களத்தில். குடியரசுத் தலைவர் கியானி ஜெயில் சிங் அந்த டைமில் இருந்தாப்புல, அவர் தான் பிரசிடெண்ட்டாக. அவர் மனசு மாறிடுச்சுங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆந்திராவில் திரும்பவும் என்டிஆர் ஆட்சியை கொண்டு வந்தாச்சு. இதில் கூடுதல் என்ன பண்ண தெரியுமா, அந்த ஆளுநர் இருந்தார்ல ராம்லால், பதவி பிரமாணம் பண்ணி வச்சார் பாருங்க, ஆட்சியெல்லாம் கழிச்சிட்டு அவரை மாற்றிட்டாங்க, ஆளுநரே மாற்றிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு அந்த டைமில்.